அது ரொம்ப அரிதான காரியத்தை நீ கேட்டாய். ஆனால் வேதம் சொல்லுது, கடைசியில் எலியாவை எங்கே எடுத்துக்கொள்கிறாங்கன்னா யோர்தான். அந்த யோர்தானுக்கு போகும்போது வேதம் சொல்லுது, எலியாவுக்கு ஒரு அற்புதம் தேவைப்படுகிறது. எலியா ஒரு அற்புதத்தை செய்து தான் அவர் யோர்தானுக்கு போகிறார். ஆனால் திரும்பி வரும்போது வேதம் சொல்லுது, எலிசாவுக்கு கர்த்தர் அதே போல அந்த யோர்தானை பிளக்க பண்ணி ரொம்ப அழகாய் எலிசாவை கர்த்தர் கொண்டு வந்தார். எலியாவினுடைய கடைசி அற்புதம், எலிசாவினுடைய முதல் அற்புதம். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் கண்களுக்கு முன்பாக பெரிய சவாலாய் பெரிய காரியத்தை செய்த பலருடைய வாழ்க்கை ஆச்சரியமாக இருக்கலாம். அவங்கள மாதிரிலாம் நான் தூசிக்கு கூட வரமாட்டேன், அவங்கள மாதிரிலாம் ஒன்றுமே என்னால் பண்ண முடியாது அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்பாவினிடத்துலேருந்து நீங்கள் வரத்தை வாங்கிட்டீங்கன்னா அவர்களை காட்டிலும் பல மடங்கு அதிகமாய் ஆண்டவர் உங்களை செய்ய வைப்பார். உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நீங்கள் நிறைய